ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சமையல் வீடியோ தான். சமையல் செஞ்சுருக்கேன். அது என்ன சமையல்னால் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமைக்கிறங்க. அதுக்கப்புறம் குறை சொல்லாதீங்க. எதுவும் நம்ம போக போக கற்றுக்கலாம். பண்ண தான் எதுனாலும் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீ அடுத்த வீடியோ வரும் கண்டிப்பாக. நான் ஒரு விஷயம் நடந்திருக்கு, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் குடும்பத்தில் ஒருத்தராக தான் உங்களை நினைக்கிறேன். அதனால் அந்த வீடியோ தனியாக வரும். இது சமையல் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இதெல்லாம் ஏன் காமிக்கிறேன்னா, சில பேர் அடுப்பை பற்ற வைக்கிறது பாம்பு இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வச்சாச்சு. இப்போ கம்மியான இதில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு அதிகமாக போட்டோன்னா கசக்கும். அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேட்டிங்கன்னு ஏன்ட்டு கேட்டா உன் வேட்டியெல்லாம் நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போடலாம். கருவேப்பிலை நம்மக்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடையில் நான் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. சரி பரவாயில்ல. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வாசனைக்காக. அதிகமாக போட்டோன்னா அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் மஞ்சள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி போடலான்னு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டுக்கலாம். ஒரு பாப்பா கற்றுக்கிட்டே இருக்கா பார்த்தீங்களா, நம்ம பாப்பா. கற்றுக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படி வேலை ஓடும். நல்லா பச்சை வாசனை போட அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஊற்றிக்கலாம். ஊற்றி கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள். எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக இருக்குல்ல, அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட போகிறோம். போட்டுட்டு
அதுக்கப்புறம் தேவையான மஞ்சள் இது மசாலா வாங்கல நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். என்ன மசாலானா குழம்பு மசாலா தான். புளிக்குழம்புக்கு வந்து மசாலாலாம் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, அந்த மசாலா இந்த மசாலான்னு. குழம்பு மசாலாவே போதும், அதுலவே எல்லாம் இருக்கும். மற்ற மல்லி பருப்பு எல்லாமே இருக்கு பாருங்க. இப்பெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலை செய்ய விட மாட்டேக்கா. அப்புறம் கொஞ்சோண்டு வத்த பொடி போட்டுக்கலாம். வத்த பொடி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், உரப்புக்கு. 9 1 8 6 6 7 7. அப்புறமேட்டு உப்பு போட்டுக்கலாம். 5 9 2. போட்டு என்ன பண்ணணும்னா கிளறி விடணும், நல்லா எல்லாம் ஒட்டுற மாதிரி. பாப்பா கற்றுக்கிட்டாலாமா எல்லாம் பார்த்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் மசாலா பிடிக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். பார்க்கல இப்போ பார்க்கலாம். நல்லா குழம்புலாம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிற பொடியாக ஊற்றிக்கலாம். பொடி தண்ணி ஊற்றி அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு உப்பு கொஞ்சம், ஏன்னா புளிப்பா இருக்கலையா காண்டி உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க குழம்பு இவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, காயெல்லாம் வெந்துருச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நானும் வச்சானு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டு. நானே பெருமையாக சொல்லக்கூடாது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா புளிக்குழம்பாட்டு நல்லா இருக்கு.